ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கிளை ஒரே ஒரு கிளை தான் வச்சோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பிஞ்சு வந்து வச்சுருக்கு. அதுலேருந்து ஒரு 2 முருங்கைக்காய் வந்து பறிச்சுட்டு போய் கிச்சன் டு கார்டன் சொல்லிட்டு ரெசிபி ஒரு சில ரெசிபிலாம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம போகலாம் டெரஸ் கார்டன் டு கிச்சனில் போயிட்டு ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க. முருங்கைக்காய் 2 பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 2 தக்காளி வந்து அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தால் முருங்கைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட நார்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த அதாவது ஒரு விரல் சைஸ் விரலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இப்போவே. அதுக்கப்புறம் பத்தலைனா வந்து உப்பு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்போ தான் வந்து குயிக்காக வதங்கும், தக்காளி நல்லா வதங்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து ஒரு மூடி போட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டா டக்குன்னு வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசிட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் பாதி அளவுக்கு இது வதக்கிறதுலேயே வந்து வெந்துடணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கசப்பு இருக்காது, பட் ஒரு சில கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக கசப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், உப்பு ஆல்ரெடி போட்டதே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கல. அப்புறம் ஒரே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிம்மிலே வச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் சூடாக இருக்கிற சாதம் போட்டு செஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு, கீரை கூட்டுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷன்.